சொன்னதை வச்சோம், காவேரி தான் கிட்ட பேச வந்ததெல்லாம் வச்சு விஜய் காவேரி தான் கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் விஜய் சந்தோஷப்படுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. விஜய் காவேரிக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேண்டாம், காவேரி வேற நம்ம கிட்ட என்ன சொன்னா, வெண்ணிலாவ அவங்க சொந்தக்காரங்க கிட்ட அனுப்பிட்டு அதுக்கடுத்து நான் முக்கியமான விஷயத்த சொல்றேன் அப்படின்னு வேற சொல்லியிருந்தான். அதனால அது பண்ண வேண்டாம், வெண்ணிலா மாமாவை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, வெண்ணிலா மாமாவை கூட்டு போயிட்டு வெண்ணிலாவை அவங்க மாமாவோட அனுப்பி வைப்போம். அதுக்கடுத்து காவேரி கிட்ட போயிட்டு சர்ப்ரைஸா தெரியாத மாதிரி நிப்போம், அவளே நம்ம கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. அதே மாதிரியும் விஜய் வந்து வெண்ணிலா மாமாவையும் அவங்க கிட்ட பேசி கூப்பிட்டு வராங்க. தாத்தா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசி வெண்ணிலாவை அவங்க மாமாவோடய அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க, தாத்தா ஒரு சந்தோஷமான விஷயம், அதை வந்து நான் காவேரி கிட்ட பேசிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு வேமா காவேரியை பாக்குறதுக்காக விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு காவேரி எங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே சரி கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்றாங்க. காவேரிக்கு கால் பண்ணோடனே என்ன அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நீ சொன்னல, அதை இப்ப சொல்லு, நான் வந்து வெண்ணிலாவை அவங்க மாமாவோட அனுப்பிட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனேயும் காவேரியும் வீட்டுல போய் சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு போறாங்க. விஜய் வீட்டுக்கு போனோடனையும் உடனே காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, நான் வந்து கர்ப்பமா இருக்கேன், நீங்க அப்பா ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி காவேரி வந்து அழுதுகிட்டே எமோஷனலா சொல்றாங்க. விஜய் இது எனக்கு ஏற்கனவே தெரியும், அதை உன் வாயிலவே நான் கேட்கணும்னு நினைச்சேன், இப்ப நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப துள்ளி குதிக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.